topic. I am telling you, my dear friends, this is very, very important topic. NRI, FNIO. NRI na என்ன FNIO na என்ன புரிதல் இருக்கு சொல்லுங்க. Today is a 50-50 class. I am already telling you. I want each one of you to participate. தயவு செய்து பேசுங்க. சார் குட் மார்னிங். சார் ஹலோ சார். ராமநாதனுக்கு தான் சான்ஸ் கொடுக்க போறேன். ராமநாதன் பெத்த பெருமாள். எனக்கு தெரிஞ்சவங்களை விட கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். என்ஆர்ஐங்கிறது நான் ரெசிடென்ட் இந்தியா சார். ஆக்சுவலா அவங்க அப்ராட்ல இருப்பாங்க. இந்தியன் பட் ஒர்க்கிங்கோ இல்ல அங்கேயே புலம்பெயர்ந்து அங்கேயே இருப்பாங்க சார். தான் நான் ரெசிடென்ட் இந்தியன் சார். என்ஆர்ஐ அக்கௌண்ட் என்ஆர்ஐ சார் அவங்க தான். சரி. எஃப்என்ஐஓன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ரெசிடென்ட்டா இருப்பாங்க சார். பட் ஆனா வந்து அங்கே இருந்தா கூட பட் இங்கதான் அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் சார். குடியுரிமையில இருந்து எல்லாமே இங்க இருக்கிற மாதிரி இருக்கும் சார். இல்ல தப்பு இல்ல சார். ஃபாரின் நேஷனல் இந்தியன் ஆரிஜின். அம்மா காயத்ரி அம்மா, ஒருத்தர் பேசும்போது அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறோம் முழுமையாக. அவருடைய பாயிண்ட் என்ன தெரியுமா பிரச்சனை? நான் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல சந்தேகம் வந்ததுன்னா நீங்க சந்தேகத்தை யாருமே கேட்கணும், உங்களே கேளுங்க. இப்ப அவர் என்ஆர்ஐன்னு சொல்லும் போது தெளிவா சொன்னாரு, புரியுதா? என்ஆர்ஐன்னும் போது அவரால் தெளிவா சொல்ல முடியுது. வெளிநாட்டுல இருக்காரு சார், வேலைக்கு போயிருக்காரு சார். எஃப்என்ஐஓன்னு சொல்லும் போது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுறாரு. கரெக்டா சார்? கரெக்ட் சார். that is we are going to handle it. இப்ப மேடம் சொல்லுங்க, காயத்ரி மேடம் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சார் ஃபாரின் நேஷனல் இந்தியன் ஆரிஜின் சார். இங்க இருந்து அங்க புலம்பெயர்ந்து போய் அங்க வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறாங்க. ஆனா பேசிக்கலி தே ஆர் இந்தியன்ஸ். பேசிக்கலி தே ஆர் இந்தியன்ஸ்னா என்ன மீனிங்? பூர்வீகம் வந்து அவங்களுடைய அவங்க நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளியினரா இருப்பாங்க சார். சரி, அப்ப என்ஆர்ஐ இந்திய வம்சாவளியினர் இல்லையா? அப்படி இல்ல சார். இவங்க என்ஆர்ஐன்றவங்க தான் ஃபர்ஸ்ட் போனவங்களா இருப்பாங்க சார். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என் பையன் வந்து ஃபர்ஸ்ட் போறான் அப்படின்னா எங்க குடும்பத்துல இருந்து யாரும் வந்து ஃபாரின் நேஷனுக்கு போனவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனா அங்க ஃபாரின் நேஷன் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்க குழந்தை பிறந்து அந்த குழந்தை வந்து ஃபாரின் நேஷனா இருக்கும் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் தம்பி போயிருக்கான் சார். என் தம்பி பையன் வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப். ஓகே, அவர் என்ன சொல்லுவீங்க? உங்க தம்பி பையன் என்னன்னு சொல்லுவீங்க? எஃப்என்ஐஓன்னு சொல்லுவேன் சார். அந்த வார்த்தை வரணும். சப்போஸ் உங்க சன்னே அங்க போறாருப்பா, போயிட்டாரு, அந்த நாட்டு குடிமகனா மாறிட்டாரு, என்ன சொல்லுவீங்க? என்ஆர்ஐ சார். கிடையாது, புரியுதா உங்களுக்கு இந்த கிளாஸ்? உங்களை இனிமே டிஃபரெண்டா இருக்கும் கிளாஸ். அதிரடி தான், நீங்க தான் பேசணும். நான் பாட்டுக்கு ஏதோ என் மனசு நினைச்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். அதாவது எப்படின்னா, சிம்பிள், ரொம்ப சிம்பிளா சொல்றேன். வெளிநாட்டுக்கு போய் அங்க தங்கி இருக்கக்கூடிய வேலை நிமித்தமாகவோ படிப்பு சம்பந்தமாகவோ வெளிநாட்டில் தங்கி இருக்கக்கூடிய நபர் என்ஆர்ஐ. ஆனா அவர் இந்திய குடிமகனாக தொடர்ந்து இருக்கிறார். வெளிநாட்டுல வேலைக்காகவோ படிப்புக்காகவோ போயிருக்கிறார். அவர் எந்த நாட்டினுடைய குடிமகன்? இந்தியன். நான் ரெசிடென்ட் இந்தியன் இருக்கு. நான் ரெசிடென்ட்னா என்ன சார்? நான் இந்தியாவில் வசிக்காத இந்தியர் மீனிங். அது இந்தியன் அப்படின்றதுல எந்த டவுட்டும், அவர் குடியுரிமை இந்தியா. ஆனா இந்தியால இல்ல, எங்க இருக்காரு? அவரு வெளிநாட்டுல இருக்கார். அப்போ நான் ரெசிடென்ட், இந்தியாவில் வசிக்காத இந்தியர். அப்ப வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர். அதாவது இந்திய குடியுரிமை போகவில்லை, இந்திய குடிமக உரிமையோடு தான் இருக்கிறார். ஒரு டெம்பரரியாக, ஆக்சுவலா டெக்னிக்கலி டெம்பரரியாக வேலை நிமித்தத்துக்காகவோ படிப்புக்காகவோ வெளிநாட்டில் போயிருக்கிறார். இவ்வளவுதான் என்ஆர்ஐ. ஸோ எந்த நேரமும் அந்த படிப்பு முடிச்ச உடனே அல்லது வேலையை முடிச்ச உடனே இல்லை நடுவில் ரிட்டையர் விஆர்எஸ் கொடுத்துட்டு ரிசிக்னேஷன் கொடுத்துட்டு இல்லை கான்ட்ராக்ட் முடிச்ச உடனே இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகக்கூடிய நபராக இப்போதைக்கு தெரிகிறார். வெளிநாட்டு குடியுரிமை வாங்கவில்லை. வாங்க முடியுமா முடியாதா அந்த எண்ணம் இருக்கா, அதெல்லாம் பின்னால. இந்திய குடிமகனாக தொடர்கிறார். இது என்ஆர்ஐ. எஃப்என்ஐ போனா என்ன சார்னா, ஒன்றும் இல்லை, வெளிநாட்டுக்கு போன நபர் அந்த நாட்டினுடைய குடிமகனாக மாறிவிட்டால் அவர் எஃப்என்ஐவாக மாறுகிறார். ஏன்னா ஃபாரின் நேஷனல் ஆயிட்டார். இந்திய குடிமகன் என்னவாயிட்டாரு? இந்தியன் கிடையாது அவரு. முதல்ல என்ஆர்ஐ வந்து இந்தியன். எஃப்என்ஐஓ அப்படின்னு சொல்லும் போது இந்தியன் ஆரிஜின், இந்தியாவோடு தொடர்புடைய ஒரு நபர், இந்திய வம்சாவளின்னு சொல்றோம். இந்தியாவோடு தொடர்புடைய நபர்
ஆனா இந்திய குடிமகன் இல்ல. எந்த குடிமகன் அவரு? ஃபாரின் ஃபாரின் குடிமகன். நேஷனல். வெளிநாட்டினுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனா அவன் வெளிநாட்டு குடிமகனா எல்லாரும் அமெரிக்கால ஒருத்தர் இருக்கிறான். அமெரிக்காலேயே பிறந்து அமெரிக்காலேயே இருக்கிறான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இருக்கிறான். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா இருக்கிறான். அவர் எஃப்என்ஐவா வருவார்னா வரமாட்டார். பல நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு குடிமகன் வந்து எஃப்என்ஐவா கிடையாது. அந்த நாட்டு குடிமகனாக இருக்கிற நபருக்கு ஒரு இந்தியாவில் ஒரு லிங்க் இருக்குதா, வேறு இருக்கா, தொடர்பு இருக்குதா அப்படின்னா அவர் எஃப்என்ஐ. சரி, இப்ப அந்த நாட்டுக்கு போனாரு, அந்த நாட்டு குடிமகனா மாறினாரு, அப்ப எஃப்என்ஐஓ. எந்த டவுட் இல்லையே இதுல. அதே நேரத்துல இவர் என்ஆர்ஐயாவே இருக்கிறார். இவர் என்ஆர்ஐயா இருக்கிறாரு, குடும்பத்தோட அங்க இருக்கிறாரு. அவருக்கு ஒரு குழந்தை அந்த நாட்டுல பிறக்கிறது. இப்ப அந்த குழந்தைக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா எஃப்என்ஐஓ. ஏன்னா ஒரு நபர் எந்த நாட்டில் பிறக்கிறாரோ பை பர்த் அந்த நாட்டினுடைய குடிமகனாக மாறிவிடுவார்கள். சோ அந்த நாட்டில் பிறக்கின்ற ஒரு குழந்தை அது வந்து அந்த நாட்டு குடிமகனா மாறணும்லாம் கிடையாது. அந்த நாட்டுல பிறந்ததுனாலயே அந்த நாட்டு குடிமகன். ஆனா அந்த நாட்டு குடிமகன்னா எப்படி சார் அப்படின்னா அது என்ஆர்ஐல வருமா, எஃப்என்ஐல வருமா அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் நாட்டுல ஃபாரின் நேஷனல், நமக்கு வந்து அது ஃபாரின் நேஷனல், நமக்கு ஃபாரின் நேஷனல். ஆனா இந்தியாவோடு தொடர்புடைய ஒரு குழந்தை. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து இந்திய குடிமகன். இது 3வது தலைமுறை வரைக்கும் போகும். அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தையும் எஃப்என்ஐஓ. வெளிநாட்டில் பிறக்கின்ற ஒரு குழந்தை வெளிநாட்டு குடிமகனாக மாறிய ஒரு நபர் யாரா இருந்தாலும் எஃப்என்ஐ, ஃபாரின் நேஷனல் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். அதாவது ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தையோட அப்பா என்ன என்ஆர்ஐ ஆகவோ இந்தியன் குடிமகனாக இருக்கலாம், அல்லது அவங்க அப்பாவுக்கு அப்பா இந்தியாவில் பிறந்திருக்கலாம். ஸோ ஒரு பேரன் வரைக்கும் 3வது தலைமுறை வரைக்கும் கூட நம்ம அந்த எஃப்என்ஐஓ கொண்டு போகிறோம். அதனால ஃபாரின் நேஷனல் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னா வெளிநாட்டு குடிமகனாக மாறினவர் பை பர்த் அல்லது அப்ளிகேஷன் கொடுத்து சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பார். ஆனா அவர் வந்து இந்தியாவோட தொடர்பு. எப்படி சார்? அவரே இந்தியாவில் பிறந்தவரா இருக்கலாம், அவருடைய பேரண்ட்ஸ் இந்தியாவில் பிறந்தவரா இருக்கலாம், அல்லது அவங்க தாத்தா பாட்டி இந்தியாவில் பிறந்தவங்க. எப்படி இருந்தாலும் அந்த நபர் எஃப்என்ஐஓ. இப்ப இந்த இடம் கிளியரா இருக்கா? என்ஆர்ஐக்கு எஃப்என்ஐஓக்கு இப்ப கிளியர் இருக்கா? வரதராஜன் சார் சொல்லவே கூடாது, அவர் அப்பயே கிளியர். ஐ வாண்ட் தி லாஸ்ட் பர்சன் டு டெல். ஞான பரஞ்சோதி கிளியரா இருக்கா? சார் இல்ல வித்தியாசம் புரியுதா? என்ஆர்ஐக்கு எஃப்என்ஐஓக்கு வித்தியாசம் புரியுதா? வெளிநாட்டுக்கு போயிருக்கிற இந்திய குடிமகன் எப்போனாலும் வருவாரு. சப்போஸ் ஒண்ணு இல்ல, அவர் அந்த நாட்டுக்கு போறாரு, அந்த நாட்டு குடிமகனாக மாறாதவரை என்ஆர்ஐ. சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தால அந்த நாட்டுடைய குடிமகனா மாறிட்டாரோ எஃப்என்ஐஓ மாறிடுவார். அந்த நாட்டுல அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆட்டோமேட்டிக்கா எஃப்என்ஐஓ, அவருக்கு பேரன் பேத்தி எஃப்என்ஐஓ. இதான் சிம்பிள். வெங்கடாச்சலம் புரியுதா சார்? என்ஆர்ஐ எஃப்என்ஐஓ வித்தியாசம் புரியுறதா? மிஸ்டர் வெங்கட சுப்பிரமணியன் சார், நீங்க எப்பயுமே ஸ்கிரீன்ல இருக்கீங்க, புரியுறதா வித்தியாசம்? என்ஆர்ஐ எஃப்என்ஐஓ புரியுது சார், கிளீனா இருக்கு. இது வந்து ஆமா, ஏன்னா நிறைய நேரங்கள்ல கஸ்டமர்கிட்ட போய் நீங்க என்ஆர்ஐ எஃப்என்ஐஓன்னு அவரை கேட்கலாம், அவருக்கு ஓரளவுக்கு சொல்லிடுவாரு. ஆனா அவர் என்ன நினைப்பாருன்னா, நம்ம அவர் அது கொடுக்குற லீடுல இருந்து நம்ம டெவலப் பண்ணலன்னா நமக்கு தெரியாதுன்னு நினைச்சுப்பார். எல்லாருமே நம்ம நாலேஜே சோதிக்கிறாங்க. கஸ்டமர்கிட்ட போய் நீங்க பேசுறீங்கன்னா கஸ்டமர் என்ன, நம்ம கஸ்டமரை பாக்குறல, கஸ்டமர் நம்மை சோதிக்கிறார், நம்ம என்ன லெவல் ஆஃப் நாலேஜ் இருக்கு. ஏன்னா இவரை நம்பி நம்ம பாலிசி கொடுக்கலாமா? ஒரு பொண்ணை கொடுக்குற மாதிரி, பையனை கொடுக்குற மாதிரி தான் இது லைஃப் ஏஜென்சி. ஸோ உங்களை சூஸ் பண்ணும்போது உங்க நாலேஜ் வந்து அந்த இடத்துல முக்கியத்துவம் பெறுகிறது. ஐ எம் வெரி ஹாப்பி தட் நம்ம ஓரளவுக்கு இந்த என்ஆர்ஐ எஃப்என்ஐஓனா என்னங்கிறத நம்ம சொல்லிட்டோம். தட் வே we are comfortable now. So we go to the topic. வெரி வெரி ரொம்ப நிதானமாக தான் நான் போகணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, நாளை வரைக்கும் எடுத்துன்னு போகலாம். ஸோ சிட்டிசன் டெம்பரலி ரிசைடிங் இன் த ஃபாரின் கண்ட்ரி. ஓகேவா? ரைட். அப்ப அந்த மாதிரி வெளிநாட்டுல இந்தியன் அவர் வெளிநாட்டுல இருக்காருன்னா அவருக்கு என்ன இருக்கும்? டெஃபினட்டா பாஸ்போர்ட் இருக்கும். பாஸ்போர்ட் இல்லாம ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்க முடியாது. எஃப்என்ஐஓனா என்னன்னா ஃபாரின் சிட்டிசன். அவர் வந்து இந்திய குடிமகனாக, இந்தியா ஃபாரின் சிட்டிசனாக மாறிய ஒரு நபர், இந்திய குடிமகனாக இருந்திருக்கலாம் முன்னால, அல்லது அவர்களுடைய பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் இந்திய குடிமகனாக இருந்திருந்தா கூட
FNIO. இப்ப நான் அடுத்த கேள்வி என்ன கேட்கிறேன், ஓசிஐன்னு ஒரு இது இருக்கு. ஓசிஐனா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டு குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் இந்தியால எப்ப வேணாலும் வரலாம், போலாம், தங்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு சர்டிபிகேட் வாங்குறாரு. அந்த ஸ்டேட்டஸ் ஓசிஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுடைய வெளிநாட்டு நபரை நம்ம இந்திய குடிமகனாக நம்ம அங்கீகரிக்கிறோம். ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுடைய குடிமகனாக ஒருத்தரை நம்ம அங்கீகரிக்கிறோம். அந்த இந்திய குடிமகன்றது அந்த சிட்டிசன்ஷிப் கிடையாது. அதே நேரத்துல அது இந்தியாவில் பணி செய்வதற்கு, தங்குவதற்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம கம்ஃபர்டபுளா எப்ப வேணாலும் வரலாம், போலாம் அப்படின்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். அதை அப்ளை பண்ணி வாங்கணும். ஓசிஐ கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசிஐ கார்டுனா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதாவது வெளிநாட்டில் வசிக்கின்ற இந்திய குடிமகனாக தான் அது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏன் சார் அப்படின்னா, அவர் ஏற்கனவே FNIO இருக்கிறாரு. ஃபாரின் நேஷனல் ஆஃப் இந்தியன் ஆரிஜினா இருக்கின்ற ஒரு நபர் இந்தியாவிலும் தான் விருப்பப்படி போவதற்கு ஒரு சலுகையை பெறுகிறார், ஒரு சான்றிதழை பெறுகிறார். அப்ப அந்த மாதிரி ஒரு கார்டை வாங்குறார், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்ப இந்தியாவுக்கு எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம், தங்கலாம், வேலை பார்க்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு. அதே நேரத்துல அது சிட்டிசன்ஷிப்பும் கிடையாது. பொதுவா எலெக்ஷன்ல ஓட்டு போடுற பவரை கொடுக்காது. அதே நேரத்துல வெளிநாட்டு குடிமகனாக இருக்கின்ற ஒரு நபர் தான் விரும்புகின்ற நேரத்துல எப்ப வேணாலும் இந்தியாவுக்கு வருவதற்கு, தங்குவதற்கு ஒரு உரிமையை கொடுக்கின்ற ஒரு சான்று. ஆனா அது எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க இந்தியாவுடைய ஆரிஜினாக இருப்பாங்க. இந்திய குடிமகன், இந்தியாவுடைய குடிமகன். அப்ப FNIOக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். NRI ஒன்னா ஒரு அவனுக்கு தெரியும். நம்மளாம் ரெசிடென்ட் இந்தியன்ஸ், RIன்னு சொல்லுவாங்க. நம்ம RI, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர் NRI, வெளிநாட்டிலேயே அவங்க தங்கி குடிமை உரிமை வாங்கிட்டாங்கன்னா FNIO, வெளிநாட்டு குடியுரிமையை வாங்கிய ஒரு இந்தியர் அவர் இந்தியாவுக்கு வருகின்ற பொழுது, இந்தியாவுக்கு நினைத்த நேரத்துல கம்ஃபர்டபுளா வந்துட்டு போறதுக்கு, இந்தியாவை தங்கி பணி செய்வதற்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம, அப்போ அதற்காக ஒரு சான்றிதழ் காட்டி, இல்ல சார் நான் இந்தியாவுக்கு வருவேன், அது டியூவல் சிட்டிசன்ஷிப் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். வெளிநாட்டு குடிமகன் அவரு, ஆனா இந்தியாவுக்கு தங்குவதற்கு ஒரு சான்றிதழை பெறுகிறார். அப்ப அந்த கார்டு பேரு OCI, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சோ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாங்கிற கார்டு NRIக்கு அப்ளை ஆகாது. யாருக்கு அப்ளை ஆகும்? FNIO யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்க தனியா அப்ளை பண்ணி இந்த கார்டை வாங்குவாங்க. எந்த கார்டு வாங்குவாங்க? OCI கார்டு வாங்குவாங்க. சோ FNIO வித் OCI கார்டு, FNIO வித்தவுட் OCI கார்டு அப்படின்னு ரெண்டு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப மூணாவது NRO அக்கௌண்ட், NRE அக்கௌண்ட் இருக்கு. NRO அக்கௌண்ட், NRE அக்கௌண்ட் இருக்கு. இத பத்தி we will have a discussion for 2 minutes. எந்த அளவு உங்களுக்கு ஏற்கனவே புரிதல் இருக்குன்னு பாருங்க. சொல்லுங்க, NRO அக்கௌண்ட்டுக்கும் NRE அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? சார் ஒரு சந்தேகம் சார், வரதராஜன் சொல்லுங்க. சார், இப்ப OCI பீப்புளுக்கு நம்ம பாலிசி கொடுக்க முடியுமா? கடவுளே, OCIனா யாரு? இந்திய குடிமகன், ஆரிஜின் இங்க இருக்கிறாங்க, எப்ப வேணாலும் வந்து போலாம். FNIO அவரு. அவ்வளவு சார். FNIOக்கு பாலிசி உண்டான்னு கேளுங்க. ரெண்டும் ஒண்ணுதான். OCIன்னு தனியா ஆள் கிடையாது. ரெண்டே குரூப் தான். ஒண்ணு NRI, இன்னொன்னு FNIO. இருங்க, FNIOல OCI கார்டு வச்சவன் இருப்பான், வச்சுக்காம இருப்பான். கார்டு இருந்தாலும் இல்லாட்டாலுமே பாலிசி உண்டு. ஆனா OCI கார்டு இருந்ததுன்னா சம் பென்ஷன் பிளான் கொடுக்க முடியும். நார்மலி வித்தவுட் OCI கார்டு யூ கேனாட் கிவ் எ பென்ஷன் பிளான். ஸோ ஒன்லி பென்ஷன் பிளான் கொடுக்கறதுக்கு அந்த OCI கார்டு யூஸ் ஆகும். OCI கார்டுங்கிறது நமக்கு இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ், டெஃபரண்டா கொடுக்கலாம். OCIனால என்ன ஆயிடுது? இந்தியர்கள் தங்க உரிமையை பெறுகிறார். FNIO வெளிநாட்டுல இருக்கணும்ன்றவர் FNIO வந்துட்டு போலாம், தட்ஸ் டிஃபரெண்ட். ஆனா இந்தியாவிலும் கம்ஃபர்டபுளா என்னால இருக்க முடியும்னு ஒரு நம்ம கிட்ட பர்மிஷன் வாங்குற நபருக்கு பாலிசி கொடுக்கலாமான்னா தாராளமா கொடுக்கலாம். FNIO வித் OCI கார்டு இன்னும் ப்ரெஃபரபிள் நமக்கு. FNIO வித்தவுட் OCI கார்டை விட FNIO வித் OCI கார்டு இன்னும் நமக்கு அட்வான்டேஜஸ் டெஃபரண்டா கொடுக்கலாம். நான் என்னுடைய புரிதல் பிரகாரம் OCI கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பென்ஷன் பிளான் கொடுக்க முடியும். NRIக்கு கொடுக்கலாம், FNIO வித் OCI கார்டு தான் நம்ம கொடுக்க முடியும் பென்ஷன் பிளான். சரி, சப்ஜெக்ட் விட்டுட்டுமே. NRO, NRE
சார் ஏன்னா உங்களுக்கு வணக்கம் என்ன சார், தெரியும் ராமநாதன் சார். சொல்லுங்க. நீங்க வாய திறந்து நீங்கள் பேசினால் உங்களால எவ்வளவு பேச முடியும்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ சார் உங்களுக்கு வணக்கம் சார், கிளாரிட்டி ராமநாதன் சார். அப்பா புது நபர் ஒருத்தர். என்ன பிரான்ச்? சார் சிபிஓ 13 ராமநாதன் சார். இப்ப பேசியிருந்தேன்ல சார் என்ஆர்ஐ. சொல்லுங்க. சார் இப்ப அந்த என்ஆர்ஐ என்ஆர்ஓ இருக்குல்ல சார். என்ஆர்ஐனா இப்ப என்னன்னா அவங்க NRI இன்கம் இல்ல வந்து ஐ வாண்ட் சம் கிளாரிட்டி. மறுபடியும் சொல்லுங்க. சார் இப்ப நீங்க இந்த அக்கௌண்ட் சொல்லியிருந்தீங்க சார், என்ஆர்ஐ என்ஆர்ஓ அக்கௌண்ட் இல்ல சொல்லியிருந்தீங்க சார். அதுதான் சொல்றேன். NRIன்னு ஒரு அக்கவுண்ட் இல்ல. ம் there is no account called NRI. NRI நல்லா இருங்க என்ஆர்இ நான் சார், பேசுறேன். என்ஆர்இ. இல்ல தப்பு இல்லப்பா. லிசன் பண்ணுங்க. இந்த மிஸ்டேக் எல்லாரும் பண்றாங்க. அதனால நீங்க கிளாஸே மாத்திட்டேன். NRI அப்படின்னா ஆளு, பர்சன். ஓகே ஓகே. நீங்க என்ஆர்இ. வந்து ராமநாதன் NRIயா, ராமநாதன் FNIஓவா, ராமநாதன் FNIஓ வித் OCI கார்டா, இதெல்லாம் ஆளை குறிக்கும். கரெக்ட் சார். பேங்க் அக்கவுண்ட் இருக்கு இல்லையா, பணம், அந்த பணத்தை ஏதோ ஒரு அக்கவுண்ட்ல போட்டு வைக்கிறாங்க இல்லையா, அந்த ஆமா சார். அக்கவுண்ட்டுக்கு பேரு ஒன்னு NRO, இன்னொன்னு NRE. ஓகே. பர்சன் இஸ் ஆல்ரெடி ஜெனரலா NRI அக்கவுண்ட் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இனிமே நீங்க சொல்லாதீங்க. NRI அக்கவுண்ட் ஒரு அக்கவுண்ட் இல்ல. NRI இஸ் எ பர்சன். அவர் வச்சிருக்கிற அக்கவுண்ட் ஒன்னு NROவாக இருக்கலாம், இல்லைன்னா NRE ஆக இருக்கலாம். ஓகே சார். சொல்லுங்க. இப்போ வாட் இஸ் யுவர் டவுட்? சார் டவுட் இல்ல சார். என்னோட புரிதல் என்னன்னா சார், என்ஆர்இ அப்படின்னா சார் அவங்களோட இன்கம் ஏர்னிங் எல்லாமே அப்ராட்ல இருக்கும். அவங்க அங்கதான் டாக்ஸ் கட்டுவாங்க, இங்க இந்தியாவுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. என்ஆர்ஓ அப்படின்னா அவர் அங்க அப்ராட்ல இருப்பாரு, பட் அவருக்கு இங்க அக்கௌண்ட் இருக்கும், பிளஸ் அதுல இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும், டிவிடெண்ட் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் அவர் இந்தியாவுக்கு டாக்ஸ் கட்டணும் சார். இதான் என்னோட புரிதல் சார். உங்களுக்கு ஒண்ணு அது மனுஷன் சம்பாதிக்கிறானோ இல்லையா, டாக்ஸ் மட்டும் தான் யோசிச்சிருக்கீங்க நீங்க. கரெக்டா? நீங்க சொல்றது டாக்ஸ் உண்டா? அது இல்ல. இது ஒண்ணு. எனிவே ஒரு கிளாரிட்டி இருக்கு, கொஞ்சம் புரிதல் இருக்கு. இல்ல சப்ஜெக்டோட பர்பஸ் என்னன்னா, நான் வந்து 100% அத்தாரிட்டியா நான் சொல்ல முடியாது எதையும். ஆனா என்னுடைய புரிதலை உங்களுக்கு சொல்ல முடியும். இன்னும் ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் நம்ம நாலேஜ். அடுத்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் பர்சன். ஓகே சார் பாலசுப்ரமணியம் சிபிஓ 21 சார். சொல்லுங்க. NROனா இட் இஸ் நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட். அதுல வந்து ருப்பில வந்து நம்ம ஆர்டினரி அக்கௌண்ட். சொல்லுங்க. அதுல ருப்பில வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அது ருப்பியில டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுல வந்து நம்ம எது கொடுத்தாலும் அது வந்து சப்போஸ் அவங்க டாலரா கிரெடிட் பண்ணா கூட அது ருப்பியா தான் இங்க நம்ம டிரா பண்ண முடியாது. அது டாலர் டிரான்சாக்ஷன் அதுல பண்ணிக்க முடியாது. நம்ம அது மாதிரி நம்ம சப்போஸ் மெச்சூரிட்டி கிரெடிட் கொடுக்கறதுனா NRO அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் கொடுக்க முடியும். நம்ம இந்தியன் ருப்பியா அதுல கொடுக்க முடியும். இதே அதுதான் NRO அக்கௌண்ட். NRE அக்கௌண்ட்னா இட் இஸ் ஒன்லி டாலர் டிரான்சாக்ஷன். அவங்க அது வந்து அவங்க டாலர்ல கொடுத்தாங்க, அது டாலர்லேயே அக்கௌண்ட்ல இருக்கும், அந்த அக்கௌண்ட்ல இருக்கும். அதை வந்து நம்ம ஆர்டினரியா நம்ம இந்தியன் ஆபரேஷன்ஸ்க்கு அதை யூஸ் பண்ண முடியாது. NRO அவங்க ஒரு NRE அவங்க வந்து அதுதான் அந்த பேசிக் அந்த டிஃபரன்ஸ் தான். NRO அக்கௌண்ட்னா இந்தியன் ருப்பில நம்ம இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அடுத்த நபர். இதுதான் கிளாரிட்டி வேணும். அதுதான் இந்த பர்பஸ். சார் கார்த்திகேயன் மயிலாடுதுறை சார். சொல்லுங்க சார். NROனா we can deposit in money in abroad and India. சரி. But NREனா only in abroad only. Only in abroad. sir. Or only from abroad. Only from abroad. Okay. கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கு. வெரி குட். அடுத்தது. Then we can transfer சொல்லுங்க. சார் நம்ம மணியை வந்து திருப்பி இந்தியாவில இருந்து ஃபாரினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு NRE மட்டும்தான் முடியும், NRO முடியாது. சரி. NRE அக்கவுண்ட் எந்த ஊர்ல இருக்குது, NRO அக்கவுண்ட் எந்த ஊர்ல இருக்கு? சார் ரெண்டுமே இந்தியாவில தான் சார் இருக்கும். ரெண்டுமே இந்தியால இருக்குது. சூப்பர். ஆனா பணம் போடுறது மட்டும் NREனா ஒன்லி ஃபாரின்ல இருந்து போடலாம் சார். NROனா ஃபாரின்லயும் போடலாம், இந்தியாவிலயும் போடலாம். NREல இருந்து NRE அக்கவுண்ட்டுக்கு எக்ஸ்டர்னல்னு போட்டிருக்கான். வெளிநாட்டில் இருந்து தான் அந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் வர முடியும். NROனா இந்தியாவிலிருந்தும் போடலாம், வெளிநாட்டில இருந்து அனுப்பலாம். ஓரளவுக்கு நல்ல கிளியராவே இருக்கு. யார் சொன்னது? குட். கார்த்திகேயன் சார், மயிலாடுதுறை. ஆமா. NRO நான் ரெசிடென்ட் ஆர்டினரி, நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல். ஓகே, நவ வி வில் கோ. ஐ திங்க் இதுக்கு மேல நம்ம சார் இப்ப ஏதாவது ஒரு மெச்சூரிட்டி இருக்குன்னு வச்சுங்களா சார். மெச்சூரிட்டி ஆகிற பணத்தை அவங்க திருப்பி ஃபாரினுக்கு எடுத்துட்டு போகணும்னா NRE அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டு போகலாம் சார்.
இல்ல அது ஓகே. இல்ல ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்தா வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். நான் ஆமா சொல்றேன். சார். எனிவே ஐ வில் கிவ் யூ சம் கிளாரிட்டி ஆஃப் திஸ். குட். எனிவே டு சம் எக்ஸ்டென்ட் இருக்கு. பட் என்ன பிரச்சனைன்னா இந்த என்ஆர்ஓ என்ஆர்இ பத்தி ஒரு நல்ல புரிதல் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கான்பிடென்ட்டா கஸ்டமர்கிட்ட பேசுவீங்க. இவங்க நாலேஜ், அதாவது நாலேஜ் இஸ் பவர். உங்களுடைய புரிதல் மட்டும்தான் உங்க பிசினஸா இருக்க முடியும். உங்களுடைய டிக்ஷனரியில இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களை வந்து வலுப்படுத்தும். ஸோ பெரிய டிக்ஷனரி நம்ம கிட்ட இருக்கணும், பெரிய நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கு. நாலேஜ் பேங்க் வி ஷுட் ஹேவ் இட். இப்போ நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறோம், சார் உங்களுக்கு என்ஆர்ஓ இருக்கா, அக்கௌண்ட் இருக்கா, என்ஆர்இ அக்கௌண்ட் இருக்கா, நம்ம கேட்டுருவோம். அவரும் சொல்லுவாரு. ஆனா என்ன சிக்னிபிகன்ஸ், வாட் இஸ் டு பி டன் வித் என்ஆர்ஓ, வாட் இஸ் டு பி டன் வித் என்ஆர்இ என்று நமக்கு தெரிய வேண்டும். ஸோ என்ஆர்ஓனா ஆர்டினரி, என்ஆர்இனா எக்ஸ்டர்னல். நல்லா கவனிக்கணும். என்ஆர்ஓ இட் இஸ் அன் அக்கௌண்ட் ஆஃப் என்ஆர்ஐ டு மேனேஜ் த இன்கம் ஏர்ன்ட் இன் இந்தியா. சம்படி டோல்டு இல்லையா, அவருக்கு ரெண்டல் இன்கம் இருக்கும், பிசினஸ் இன்கம் இருக்கும், அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்கும். ஸோ நல்லா கவனிக்கணும். இந்தியாவிலே சம்பாதிக்கின்ற வருமானத்தை, வெளிநாட்டுக்காரருடைய பணம் அது, அதாவது வெளிநாடு வாழ் இந்தியருடைய வருமானம், அந்த பணத்தை இந்தியாவில சம்பாதிக்கின்ற பணத்தை, அவர் வேலை செய்கிறதெல்லாம் வெளிநாடு, ஆனா இந்தியாவில் சம் ப்ராப்பர்ட்டி இருக்கு, சம் இன்கம், அந்த பணத்தை போட்டு வைக்கின்ற ஒரு அக்கௌண்டாக ஜெனரலா நம்ம என்ஆர்ஓவை பார்க்கிறோம். ஏன்னா அந்த பணம் வந்து உள்நாட்டு அக்கௌண்ட், அது ஆர்டினரி அக்கௌண்ட். அது பர்பஸ் என்னன்னா அவர் நான் ரெசிடென்ட் ஆர்டினரி, அவர் இந்திய என்ஆர்ஐக்குடைய அக்கௌண்ட்டுக்கு என்ஆர்ஓன்னு பேர் வச்சிருக்கோம். நம்மளது என்ன சார்னா நமக்கு ரெசிடென்ட் ஆர்டினரி, நம்மளா ரெசிடென்ட் இந்தியன் ஆர்ஐ, நமக்கு இருக்கு ஆர்டினரி அப்படி வச்சுக்கலாம். நம்ம எஸ்பி அக்கௌண்ட் நார்மலி ரெசிடென்ட் இந்தியன் அக்கௌண்ட் நம்ம சொல்றோம். அதே நேரத்துல வெளிநாட்டிலே சம்பாதிக்கின்ற பணத்தை அவர் இந்தியாவில வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண வேண்டும். வெளிநாட்டிலே சம்பாதிக்கின்ற பணத்தை வெளிநாட்டிலேயே ஏதாவது ஒரு பேங்க்ல அந்த ஊர்ல ஒரு அக்கௌண்ட்ல வச்சுக்க முடியும். வெளிநாட்டில் இருக்கும்போது வெளிநாட்டு கரன்சிலேயே அது அங்க இருக்கும். ஆனா இந்த இடத்துல என்ன சார்னா, வெளிநாட்டு நபர் அவருடைய வருமானத்தை ஒரு பகுதியை இந்தியாவிலேயும் வைத்துக் கொள்ளலாம். நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அந்த என்ஆர்இ அக்கௌண்ட் ஓபன் பண்ணா வெளிநாட்டு பணத்தை, வெளிநாட்டில் சம்பாதிக்கின்ற பணத்தை இந்தியாவிலே அந்த அக்கௌண்ட்டுக்கு அவர் டிரான்ஸ்பர் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். இரண்டு அக்கௌண்ட்டுமே நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட், இரண்டு அக்கௌண்ட்டுமே எஸ்பி அக்கௌண்ட் தான். ரெண்டு அக்கௌண்ட்டுமே நம்ம ஐஓபி, நம்ம ஐபி, நம்ம எஸ்பிஐ பேங்க்ல தான் இருக்குது, லோக்கல் பேங்க்ல தான் இருக்கு, இந்தியாவில தான் இருக்குது. ரெண்டுமே ரூபாயில் தான் இருக்கிறது, அதையும் சொல்லிடுறேன். ஆனா பணம் எங்கேருந்து வருது? இந்தியாவில் சம்பாதிச்சு போடுற அக்கௌண்ட் என்ஆர்ஓ. என்ஆர்ஐ என்ஆர்இன்னு சொன்னா வெளிநாட்டிலிருந்து தான் அந்த பணம் வர முடியும். ஸோ வெளிநாட்டிலிருந்து வர்றது ஃபாரின் பணம். ஸோ ஃபாரின் பணத்தை நீங்க ஒரு இடத்துல வச்சுக்கலாம், இந்தியாவில் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு அக்கௌண்ட்ல வச்சுக்கலாம். இப்போ கிளியரா இருக்கா? என்ஆர்ஓ என்ஆர்இ இது பேசிக்கா பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும். என்ஆர்ஓல வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த எஸ்பி அக்கௌண்ட்ல வரக்கூடிய வட்டி டாக்ஸபிள். என்ஆர்இ அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நான் டாக்ஸபிள். ஏன்னா வெளிநாட்டு பணம் இந்தியாவில் ஒருத்தர் கொண்டு வந்து நம்ம பேங்க்ல போட்டு வச்சிருக்காரு, அவருக்கு ஒரு நம்ம ஏதாவது ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் இல்லையா, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் பண்ணமே. அதனால என்ன செய்யறோம், வெளிநாட்டு பணத்தை வெளிநாட்டிலே வச்சுப்பாரு, இந்தியாவுக்கு வரணும் கட்டாயம் இல்லை. நம்ம இந்தியாவில பணம் இருந்தா முதலீடு அதிகமாகும். இந்தியாவில பணம் இருந்ததுன்னா அந்த வங்கிகள் என்ன பண்ணலாம், அந்த பணத்தை லோன் கொடுக்கறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம், எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்தியாவில் வெளிநாட்டு முதலீடை நம்ம இருக்கிறோம். அப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், சார் என்ஆர்இ அக்கௌண்ட்ல நீங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் டாக்ஸ் கிடையாது அப்படின்னு நம்ம செய்தியை நம்ம அவளுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி என்ஆர்ஓல இருக்கக்கூடிய பணத்தை வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னா எடுத்துட்டு போகலாம், சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆனா என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை அவர் எப்போது வேண்டுமானாலும் தன்னுடைய வெளிநாட்டு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம், ஃபுல்லி, நோ கண்டிஷன்ஸ். ஏன் அப்படின்னா அது வெளிநாட்டிலிருந்து வந்த பணம், வெளிநாட்டு பணம் மறுபடியும் வெளிநாட்டுக்கே போகுது, எந்த கண்டிஷன்ஸும் இல்லை. ஆனா வச்சிருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வங்கியில, இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கி கிளையில என்ஆர்இல வச்சிருக்காரு. ஏன்னா என்ஆர்இ அக்கௌண்ட்னு சொன்னாலே அதுக்கு பணம் வெளிநாட்டிலிருந்து மட்டும்தான் வர முடியும். என்ஆர்ஓ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்தியாவிலிருந்து நம்ம அந்த பணத்தை போடலாம். பிரதானமா இந்தியாவுடைய வருமானம் நம்ம ஆரம்பிச்சோம், ஆனா வெளிநாட்டில் இருந்தும் அவர் டைரக்டாக என்ஆர்ஓக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும். என்ஆர்ஓ வெளிநாட்டு பணமும் இருக்கலாம், இந்தியாவுடைய சம்பாத்தியமாகவும் இருக்கலாம்.
ஆனா ஒன்ஸ் அது என்ஆர்ஓவா மாறிடுச்சு, என்ஆர்ஓ உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா அது வெளிநாட்டு பணமாக நம்ம பார்க்க முடியாது. சரி, என்ன அது மறுபடியும் திருப்பி நான் வெளிநாட்டுக்கு எடுத்து போறேன்னு சொல்லினா அவ்வளவு கம்ஃபர்டபுளா ஈஸியா கொண்டு போக முடியாது. அது என்ஆர்இல இருக்கிற வரைக்கும் தான் வெளிநாட்டு பணம். ஸோ இந்தியாவிலும் இன்னொரு விஷயம், என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை இந்தியாவில் செலவு பண்ணலாம். என்ஆர்இல இருக்கிற பணத்தை இந்தியாவிலும் செலவு பண்ணலாம், வெளிநாட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி செலவு பண்ணிக்கலாம். ஸோ என்ஆர்இ the amount can be spent in both the countries. வெளிநாடு உள்நாடு. என்ஆர்ஓ உள்நாடு மட்டுமே. அதே மாதிரி என்ஆர்ஐ அக்கௌண்ட், என்ஆர்ஓ அக்கௌண்ட் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அது இந்திய அக்கௌண்ட்ங்கிறதுனால ஜாயிண்ட் அக்கௌண்டா வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் என்ஆர்ஐயா இருக்கலாம், அல்லது ஒருத்தர் என்ஆர்ஐ ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனாக சேர்ந்தும் இருக்கலாம். ஏன்னா அது முழுமையா இந்தியாவில தான் ஆப்ரேட் பண்ண போறாங்க. இந்தியாவில இருந்தா அதுக்கு பணம் போட போறாங்க, வெளிநாட்டுல இருந்து பணம் வந்தாலும் இந்தியாவில தான் செலவு பண்ண போறாங்க. சார் வணக்கம் சார், நான் வரதராஜன். சாரி சார், பக்கத்துல ஒருத்தங்க விழுந்துட்டாங்க, நான் அதனால கிளாஸ்ல இருந்து வெளியேறேன் சார். சாரி. சரி அவங்கள பாத்துங்க. சொல்லாமே விளையிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பு பாருங்க, டேக் கேர் ஆஃப் தட். சோ இப்போ நான் இல்ல பக்கத்துல உள்ள ஒருத்தர். சாரி. அதுதான் சாமி, ஐ அண்டர்ஸ்டாண்ட், அவரை பாத்துக்கங்கன்ற. சரி, ஓகே. இப்போ என்ஆர்ஐன்றவரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் 2 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க, ஜாயிண்ட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல வேணும்னா ஒரு என்ஆர்ஐ இருக்கலாம், இன்னொருத்தர் என்ஆர்ஐயா இருக்கலாம், அல்லது இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம். ஆனா என்ஆர்இ அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க, ஜாயிண்ட் அக்கௌண்டா வேணும்னா அந்த நபர்கள் 2 பேருமே என்ஆர்ஐயாக இருக்க வேண்டும், என்ஆர்ஐயாக இருக்க வேண்டும். ஏன்னா அது வந்து ஃபாரின்ல இருந்தா அந்த பணம் உள்ள வரப்போகுது. அதே மாதிரி மணி கேன் பி டெபாசிட்டட் போத் ஃப்ரம் விதின் அண்ட் அவுட் சைட் இந்தியா, வித்ட்ராவல் இன் இந்தியா ஒன்லி. என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறது எங்கேருந்து வரணும்? இந்தியால இருந்து போடலாம், வெளிநாட்டுல இருந்தும் போடலாம். ஆனா யூஸ் பண்றது எங்க? வித்ட்ராவல் இந்தியா ஒன்லி. ஆனா என்ஆர்இ அக்கௌண்ட்ல டிஃபரெண்ட் என்னன்னா, பணம் வெளிநாட்டுல இருந்து தான் வரணும், ஆனா செலவு இந்தியாவிலும் பண்ணலாம், பாருங்க. அதனாலதான் நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து கூட நீங்க எல்ஐசி கட்டலாம்னு நம்ம சொல்லணும், என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து கூட நம்ம பணம் கட்ட முடியும்னு சொல்லணும். இப்ப திருப்பி வரக்கூடிய கேள்விகள் என்னன்னா, என்ன சார் சிக்னிபிகன்ஸ்னா, நீங்க ஒரு முகவருங்கிற முறையில உங்களுக்கு அந்த என்ஆர்ஓ என்ஆர்இ தெரியணும். இது அடிப்படை, நம்பர் 1. நம்பர் 2, நமக்கு தெரிஞ்சாதான் நான் கமாண்ட் பண்ண முடியும். கஸ்டமர் கிட்ட போய் நீங்க எல்லாத்தையும் நீங்களே சொல்லிடுங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா சார், ஹோம்ஒர்க் பண்ணலையான்னு கேட்பாங்க. ஸோ வி ஷுட் நோ சம்திங் அபவுட் தீஸ் கான்செப்ட்ஸ். நம்பர் 2, ரைட்டு, நாளைக்கு எனக்கு பணம் வெளிநாட்டுல எடுக்கிற மாதிரி வருமா அப்படின்னு கேட்பாங்க. வெளிநாட்டு கரன்சில கொடுப்பாங்களான்னு கேட்கறவங்களா இருக்கிறாங்க. நான் டாலர்ல கூட பணம் கட்டிடுறேன், எனக்கு மெச்சூரிட்டியோ எஸ்பியோ டெத்தோ நீங்க வந்து டாலர்ல கொடுப்பீங்களான்னு கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு என்ன நம்ம ஆன்சர் கொடுக்க முடியும்னா, நீங்க எப்படி பணம் கட்டினாலும் எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் பாலிசி பாண்டு எதுல வருது? எந்த கரன்சில பாலிசி பாண்டு இருக்கு? எல்ஐசி வெளிநாட்டுல எல்ஐசிக்கு பிரான்சஸ் இருக்கு, அங்க பாலிசி போடுறாங்கன்னா அதுக்கு வேற கரன்சியா இருக்கலாம் நேச்சுரலி. ஆனா இந்தியாவில எல்ஐசி ஆஃப் இந்தியால நான் உனக்கு பாலிசி எடுத்து கொடுக்குறேன்னா அது வந்து இந்தியன் ருப்பியில தான் இருக்கும், பிரீமியம் இந்தியன் ருப்பியில இருக்கும், மெச்சூரிட்டியும் இந்தியன் ருப்பியில தான் வரும். அப்போ எனக்கு அந்த பணத்தை வெளிநாட்டுக்கு எடுத்துன்னு போக முடியாதா? அப்படின்னா முடியும். என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ஆர்இ அக்கௌண்ட் மூலமாக பிரீமியம் செலுத்தினால் அந்த பாலிசியில் வரக்கூடிய மெச்சூரிட்டியோ சர்வைவல் பெனிஃபிட்டோ டெத்தோ சரண்டரோ அந்த பணத்தை நாங்கள் என்ஆர்இ அக்கௌண்ட்லேயே போடுகிறோம். என்ஆர்இ அக்கௌண்ட்ல போடுறோம்னா டாலர்ல போட மாட்டோம், என்ஆர்இ அக்கௌண்ட் ரூபாயில தான் இருக்கும். நம்ம என்ஆர்இ அக்கௌண்ட்ல போட்டோம்னா அவர் என்ன செய்யலாம்? என்ஆர்இல இருக்கிறதுனால வெளிநாட்டுல அந்த பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அவருக்கு அந்த கம்ஃபர்ட்டை கொடுக்குறோம். ஒரே கண்டிஷன், எல்லா தவணைகளும் என்ஆர்இ அக்கௌண்ட் மூலமாக வந்திருந்தால். அப்படின்னா என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்குன்னா என்ன மீனிங்கு? பணம் வெளிநாட்டு பணம். ஸோ வெளிநாட்டு பணத்தை முதலீடு செய்கிறார். அப்ப நம்ம அதனுடைய ரிசல்ட் அறுவடையே நம்ம என்ன செய்யறோம்? வெளிநாட்டிலே நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற மாதிரி உங்களுக்கு வசதியை பண்ணி தருகிறோம். இன்னும் சொல்ல போனா சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்க பண்ணீங்கன்னா ப்ரப்போர்ஷனேட்டா கூட எடுத்துட்டு போலான்னு இருக்கு.
சப்போஸ் 20 தவணைகள் பணம் கட்டணும், 15 தவணைகள் என்ஆர்இல கட்டிருக்காரு, 5 தவணை வந்து இந்தியன் ருப்பியில கட்டியிருக்காரு, இல்ல என்ஆர்ஓல இருந்து கட்டியிருக்காருன்னா 15 டிவைடட் பை 20 முக்கா பங்கு 75% அந்த பாலிசியில வரக்கூடிய ப்ரொசீட்ஸ்ல மெச்சூரிட்டியில எஸ்பியில அந்த 75% நம்ம வெளிநாட்டுக்கு என்ஆர்இக்கு கொடுக்க முடியும்னு விதிமுறை இருக்கு. ப்ராக்டிகலா எப்படி வருதுங்கிறது நீங்க பிரான்ச்ல பார்த்து. ஆனா எல்லா தவணைகளையும் நீங்கள் என்ஆர்இ அக்கௌண்டில் கட்டினால் என்ஆர்இயில் வாங்கலாம். சரி சார், நான் என்ஆர்இல கட்டியிருக்கேன், அதே நேரத்தில் எனக்கு என்ஆர்ஓல கொடுனா கொடுப்பீங்களான்னா சந்தோஷமா கொடுப்போம், சந்தோஷமா கொடுப்போம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல வாங்குறதுல உங்களுக்கு பணம் கொடுக்கறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எப்பயுமே கிடையாது. என்ஆர்இல வேணும், வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா என்ஆர்இல வேணும்னு நினைச்சீங்கன்னா பிரீமியமும் என்ஆர்இயில் செலுத்தி இருக்க வேண்டும். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். என்ஆர்ஓ என்ஆர்இ அடிப்படையில் டவுட் இல்ல. வெரி குட். இப்போ என்ஆர்ஐன்றது ஒரு பெரிய மார்க்கெட். சரி, என்ஆர்ஐ பத்தி நம்ம ஏன் சார் எடுக்கணும், படிக்கணும்? என்ஆர்ஐ பத்தியோ எஃப்என்ஐ பத்தியோ நம்ம என்ன படிக்கணும், ஏன் படிக்கணும் அப்படின்னு ஒண்ணு இல்ல. அது மார்க்கெட். தட் இஸ் a big market you are having. என்ன சார் மார்க்கெட்? ஒவ்வொரு மனிதனுக்கும் சேவிங்ஸ் தேவைப்படுது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இன்சூரன்ஸ் தேவைப்படுது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அட்வான்ஸ்டு ஏஜ்ல பணம் தேவைப்படுது, பல்க் பணம் தேவைப்படுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் லைஃப்ல இருக்கக்கூடிய லைஃப் டைம் கோல்ஸ் செட்டில் பண்றதுக்கு பணம் தேவைப்படுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பணத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறான், செலவு பண்ணிடாம பாதுகாத்து வைக்கணும், அந்த பணம் பாதுகாப்பா இருக்கணும். பணமும் வேணும், பணம் பாதுகாப்பு வேணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பென்ஷனும் தேவைப்படுது. இப்ப இந்த மாதிரி நபர்கள் நம்ம இந்தியால எல்ஐசி மூலமா இது நம்ம இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெளிநாட்டில் வசிக்கின்ற இந்தியர்களுக்கும் கொடுக்கலாம். வெளிநாட்டு நபர் இந்தியாவோடு தொடர்புடையவராக இருந்தால் அவருக்கும் கொடுக்கலாம். சோ உங்களுடைய லைசன்ஸ், உங்களுடைய 2 வீலர் லைசன்ஸ், 4 வீலர் லைசன்ஸ் எதை தாண்டி போகாது, இந்தியாவை தாண்டி போகாது. அதுலயே உங்களுக்கு வித் கீரு, வித்தவுட் கீரு, அப்புறம் பேட்ச், வண்டி ஓட்டுறது, டூர் வண்டி ஓட்டுறது எல்லாம் தனித்தனியா வச்சிருப்பான். ஆனா இந்தியாவுடைய எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருமை என்னன்னா, உங்களுக்கு எல்ஐசி கொடுக்கக்கூடிய ஒரு லைசன்ஸ் உலகம் முழுமையும் செல்லும். யுவர் எல்ஐசி ஏஜென்சி லைசன்ஸ் இஸ் வேலிட் பேன் வேர்ல்ட். உலகம் முழுமையும். சார், இன்னும் கூட நான் ஜோக்கா சொல்லுவேன், நம்ம நிலால ஒரு இடத்த வாங்கி வச்சிருக்கோம் தெரியுமா? நிலால நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா? இல்ல சார். நிலா சார், சந்திரன் சார். இல்ல சார், தெரியல. நிலாவில ஒரு இடத்த நம்ம பிடிச்சு போட்டு வச்சிருக்கிறோம். நாளைக்கு வந்து பல நாடுகள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து இந்தியா நிலாவுக்கு குடிபெயர் ஒரு காலம் வரும், 200, 300, 400 ஆண்டுகள்ல வரும். அப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு பகுதி இருக்குது, நிலவில் இந்தியா, தெரியுமா? இல்ல சார், நோ ஐடியா. நோ ஐடியா. சிவசக்தின்னு பேர் அந்த இடத்துக்கு பேரு, எல்லாம் பேர்லாம் வச்சாச்சு. இந்தியா கொடி நாட்டி இருக்கிற இடம் நம்ம போய் இறங்கினோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பேரு சிவசக்தின்னு பேரே, ஒரு நாடே வச்சிருக்கோம், நம்ம ஒரு கண்டமே வச்சிருக்கோம், நிலாவுக்குள்ள இருக்கு. நாளைக்கு வந்து நீங்க நல்லபடியா நம்ம தலைமுறைக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் கூட எல்ஐசி கொடிய சிவசக்தியில கூட நட முடியும். இந்த லைசன்ஸ் வேலிடு, எல்ஐசி ஏஜென்சி லைசன்ஸ் இஸ் வேலிடு நாட் ஒன்லி இன் இந்தியா பட் ஆல்சோ என்டையர் வேர்ல்டு. ஒரு ஜோக்கா சொல்றதுல இன்க்ளூடிங் சிவசக்தி இன் எங்க மூன் சந்திரன். உங்களுடைய லைசன்ஸை நீங்க சாதாரணமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த லைசன்ஸை வச்சுக்கிட்டு ஏஜென்சி வச்சுக்கிட்டு நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கணுமா, எதிர் வீட்டுக்காரனை பார்க்கணுமா நம்ம பார்த்துட்டு இல்ல. இந்தியா, தமிழ்நாடு ஃபுல்லா பார்க்கலாம், உங்க ஸ்டேட் ஃபுல்லா பார்க்கலாம், உங்க கண்ட்ரி ஃபுல்லா பார்க்கலாம், உலகம் ஃபுல்லா பார்க்கலாம். உலகம் முழுமையும் இருக்கக்கூடிய இந்தியர்கள், உலகம் முழுமையும் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினர். அதனாலதான் அவன் சொல்றான், அவன் இந்தியாவை விட்டுட்டு அவன் வெளிநாட்டினுடைய குடிமகனாக மாறினால் கூட அவன் மனசுக்குள்ள நான் இந்தியன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த எண்ணம் இருக்கும். நான் எங்க இல்ல சார், நான் இந்த நாட்டுக்காரன் தான், ஆனா எங்க அப்பா இந்தியன் சார். சார், எங்க அப்பாவும் இந்த நாட்டுக்காரர் தான் சார், ஆனா எங்க தாத்தா பாட்டி இந்தியன்ஸ். அந்த உணர்வு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அவரிடம் நீ போய் எல்ஐசி பத்தி சொல்லி அவரை இந்தியாவில எல்ஐசியில முதலீடு செய்யும்படி நீங்கள் தூண்ட வேண்டும். ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த எல்ஐசி முகவர்களுக்கு கொடுக்கிறது, எந்த விதமான கட்டணமும் இல்லாமல், கூடுதல் எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல்.
So LIC agents having license which is operational in the entire universe. இது பத்தி நீங்க ஆக்சுவலா பெருமைப்படணும். நிறைய பேர் இதை சொன்னேன், எதையும் நம்ம சீரியஸா எடுத்துக்கிறதே கிடையாது. நம்ம பவர் என்னன்றதை நம்ம பார்க்கல. நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கு பேசுறதுக்கு கூட யோசிச்சுட்டு இருக்கிறோம், தெரிஞ்சவங்களோட பேசுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறோம். பேச பேச நல்லா புரிஞ்சுங்க நண்பர்களே, நீங்கள் பேச பேச உங்களிடம் ஒரு தெளிவு பிறக்கும். சாதாரணமா உரைநடை பேசிக்கிட்டு இருப்பீங்க, பேசி பேசி பாருங்க, கவிதை தானாக வரும். தடாலெல்லாம் கவிதை வராது, பேசுறவனால தான் கவிதை எழுத முடியும். பேச 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 அந்த வார்த்தைகள் செம்மை பெறும், கிளியர் அண்ட் கிளாரிட்டி கிடைக்கும், சரியான இடத்துல சரியான வார்த்தை பிரயோகம் நடக்கும். உங்களை பேசுவதற்கு தூண்ட வேண்டும். அதுக்குதான் லிஸ்ட் எடுங்கன்றோம். லிஸ்ட் எடுங்கோ, போய் பேசுங்கோ, தோத்தா பரவாயில்ல, ஏன்னா நமக்கு 10 பேர் பேசினாலும் ஒரு ஆள் கொடுத்தா கூட போதும், நம்ம மனநிலைக்கு வந்துட்டோம். 2 ஆண்டுகள் கஷ்டப்பட்டா போதும், 3ஆவது ஆண்டுல இருந்து உங்களுக்கு சொர்க்கம் சொல்லியாச்சு. அனுபவிச்சவங்க, கஷ்டப்பட்டவங்க, இன்னைக்கு முன்னுக்கு வந்துருவங்களாம் பாருங்க. பல முகவர்கள் இன்றைக்கு LIC ஏஜென்சி எடுக்காம வேற துறையில போயிருந்தாங்கன்னா இந்த வசதி வாய்ப்போட இருப்பாங்களா அப்படின்றத அவர்கள் யோசிக்க வேண்டும். நம்ம அவர்களெல்லாம் நமக்கு ஒரு மாடல். ஸோ இப்ப NRI, ஏன் நம்ம NRI படிக்கணும்? NRI என்பது ஒரு பிசினஸ் வாய்ப்பு. ஒரு முகவருக்கு LIC ஏஜென்சி எடுத்து மக்களை பார்த்து இன்சூரன்ஸை சொல்லுகின்ற ஒரு நபருக்கு, அண்ணா நீங்க இந்தியாவில மட்டும் கிடையாதுன்னா உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்களுக்கு நீங்கள் பாலிசி கொடுக்க உங்களுக்கு என்ன இருக்கிறது, ரைட்ஸ் இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். அப்ப இந்த சிக்னிபிகன்ஸ் புரியுதா? NRI FNIO ஏன்னு பார்க்கணும்னு. சப்போஸ் LIC நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்காரங்களை பார்த்து அங்க கொஞ்சம் LIC ஏஜென்சி எடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவர்கள் தான் இந்தியாவில பாலிசி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லல. யாருக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கு? காயத்ரிமா, யாருக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கு? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அல்லது வெளிநாட்டில் வாழும் இந்திய வம்சாவளியினராக இருக்கக்கூடிய வெளிநாட்டு குடிமகனுக்கு LICயில் பாலிசி எடுத்து கொடுப்பதற்கான சகல உரிமையும் உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பெரிய ஆயுதம். சோ உங்களுக்கு தெரிந்த நபர்கள் வெளிநாட்டில் இருந்தார்கள் என்றால் உடனடியாக பட்டியல் இடுங்கள். இது ஒரு லிஸ்ட். எங்க இருந்தாலும் நீங்க நல்லா யோசிச்சு எழுதுங்க. அவர்களிடம் நான் LIC ஏஜென்டாக இருக்கிறேன், LICயில் பண்ணுகிறேன், LICயில் நல்ல திட்டங்கள்லாம் வந்திருக்குது, நம்ம பேசணும், செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த பாலிசி எடுக்கணும்னா அவர் இந்தியாவுக்கு வந்தாதான் எடுக்க முடியுமா, அங்கிருந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேள்விகள்லாம் வரும். முன்காலத்துல எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்ப நம்ம மெயில் ஆர்டர் பிசினஸ் ஒண்ணு வந்துடுச்சு. இந்தியாவுக்கு வந்தா சந்தோஷமா எடுத்து கொடுங்க. ஆனா இந்தியாவுக்கு வந்த உடனே அவன் என்ன பண்ணுவான், இங்க போறேன் அங்க போறேன்னு போய் கோயிலு குளம் கொடை வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டு கல்யாணம் கார்த்தி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு டக்குன்னு கிளம்பும்போது கடைசி நேரத்துல LIC ஞாபகம் வந்தா கூட நேரம் இல்லாம போயிடும். அப்போ இந்தியாவில வரும்போது பேசுங்க. இந்தியாவில வரும்போது சில கம்ஃபர்ட் எல்லாம் இருக்கு சார், மெடிக்கல் எல்லாம் பண்றதெல்லாம் ஈஸியில நான் மெடிக்கல்ல கூட கொடுக்குறோம்னு சொல்லி பண்றது ஒரு சைடு. அடிப்படையில அவர் வெளிநாட்டில் இருந்தால் கூட இங்கிருந்து ஃபார்ம் எல்லாம் அனுப்பி கையெழுத்து வாங்கிட்டு ரொம்ப சாதாரணமா சிம்பிளா கம்ப்ளீஷன் பண்ண முடியும். மெயில் ஆர்டர் பிசினஸ். ஸோ பிசினஸ்க்கான உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க, அந்த வசதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிசினஸ் ஃபிகர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவில் பணம் வச்சிருக்கிறாங்க, அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இப்ப அடுத்து வெளிநாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பாலிசி கொடுத்துடலாமா சார்? ரொம்ப சாதாரணமா நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப எல்லா நாடுகளுக்கும் பாலிசி இருக்கா? எல்லா நாடுகளுக்கும் எல்லா பாலிசியும் கொடுக்கலாமா? எல்லாருக்குமே மெடிக்கல் இல்லாம கொடுக்கலாமா? எல்லாருக்குமே மெயில் ஆர்டர் பிசினஸ் பண்ணலாமா? நல்லா புரியுதா உங்களுக்கு இந்த கேள்விகள்லாம்? எல்லா நாடுகளுக்கும் நம்ம பாலிசி கொடுக்க முடியுமா? எல்லா நாடுகளிலும் வசிக்கின்ற இந்தியன்ஸ்க்கு எல்லா பாலிசியும் கொடுக்க முடியுமா? எல்லாருக்குமே மெடிக்கல் வேணுமா, நான் மெடிக்கல்லே பண்ணிடலாமா? எல்லாருக்குமே வெளிநாட்டுல இருக்கும்போதே கொடுக்க முடியுமா, இல்ல இந்தியா வந்தாதான் கொடுக்க முடியுமா? இவ்வளவு கேள்விகளும் வருகிறது. அப்ப நம்ம என்ன பண்றோம், எல்லா நாடும் ஒரே நாடா ட்ரீட் பண்ண முடியுமா சார்? உலகம் முழுமையும் ஒரே மாதிரி கொண்டு போக முடியுமா? முடியாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை, எக்கனாமிக் சிச்சுவேஷன், அப்புறம் சோசியல் ஸ்டேட்டஸ், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்,
பல நாடுகள்ல போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பல நாடுகள்ல வறுமை சிக்கி தவிக்கிறார்கள், பல நாடுகள்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, பல நாடுகள்ல மருத்துவ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கிடையாது. ஒரு பக்கம் ரொம்ப அட்வான்ஸா போற நாடுகளும் இருக்கிறது, இன்னும் பின்னால இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு, பின்தங்கிய நாடுகளும் இருக்கிறது. பின்தங்கிய நாடுகள்ங்கிறது வந்து எக்கனாமிக்கலி மட்டும் கிடையாது, சோசியலி, பொலிட்டிக்கலி அல்லது டெரரிசம் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கிறது. சண்டையே போட்டுட்டு இருப்பான் காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் டெய்லி. இதே இப்ப இங்கேயும் இந்தியன் இருப்பான், கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாதுன்னு கிடையாது, கட்டுப்பாடுகள் உள்ளன. ஸோ உலக நாடுகளை நம்ம என்ன பண்றோம், இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகள்ல 5ஆ பிரிக்கிறோம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5 5ஆக பிரிக்கிறோம். 5க்கு ஒவ்வொன்றுத்துக்கும் இத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு. இதுல நம்ம மெயினா வந்து குரூப் 4 இருக்கு இல்லையா, குரூப் 4ல மட்டும் 121 கண்ட்ரி இருக்கு. குரூப் 5 சார். சாரி நீங்க வந்துட்டீங்களா உள்ள? வந்துட்டேன் சார், வந்துட்டேன். மனசு கேட்கல சார் உங்களுக்கு. குரூப் 5 அப்படி 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 ஒரு நிமிஷம் கண்ணை சிமிட்டிட்டேன். குரூப் 5 121 கண்ட்ரி இருக்கு. நான் ஜெனரலா சொல்றேன், குரூப் சார் எல்லா நாடுகளும் பாலிசி கொடுக்கலாம். ஆனா குரூப் 5ன்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க, இந்தியா மாதிரி நினைச்சீங்க மனசுக்குள்ள. குரூப் இந்தியால இருக்கிற ஒரு நபருக்கு என்னென்ன பாலிசி, என்னென்ன கண்டிஷன்ஸ் எப்படி பொதுவா கொடுக்க முடியுமோ மெடிக்கல், அது எல்லாமே கிட்டத்தட்ட எங்க அப்ளை ஆகும்னா குரூப் 5 அப்ளை ஆகும். எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம நம்ம ஒரு கம்ஃபர்டபுளா பாலிசி கொடுக்க முடியும். குரூப் 5ல இருக்கிறவங்களுக்கு தான் வெளிநாட்டில் இருந்தாலும் பாலிசி வாங்கலாம், இந்தியாவுக்கு வந்து வாங்கலாம். குரூப் 5 இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் இந்தியா. குரூப் 5 என்ன, இந்தியா அல்லது இந்தியாவை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறது. அந்த மற்ற நாடுகளா இருந்தாங்கன்னா 1, 2, 3, 4ல என்னன்னா இந்தியாவுக்கு வரும்போது தான் பாலிசி வாங்க முடியும், இந்தியாவுக்கு வரும்போது தான் பாலிசி வாங்க முடியும். அங்கிருந்து பாலிசி கேட்க முடியாது. அங்கிருந்து பாலிசி கேட்கறாங்கன்னா அதுக்கு என்ன பேரு காயத்ரி சொல்லுங்க. நீங்க தானா காயத்ரி? யாரு அது இப்ப சொன்னது? யாரு? வரதராஜன். சாரி சார். அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு என்னன்னா, I want participation by more and more people. Today we are changing the structure of the class. 50-50 class. ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் சொல்லிட்டு, இது வந்து ஸ்பெஷல் சப்ஜெக்ட்ஸ், இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு. ரொம்ப கிளாரிட்டி, ரொம்ப சிம்பிள். அது என்ஆர்ஐனா பயப்படுவாங்க, அதெல்லாம் கிடையாது. என்ஆர்ஐ ஆல்சோ வெரி ஈஸி டாக். ஸோ இந்த உலக நாடுகளை நம்ம 5ஆ பிரிச்சு நம்ம அதை கொண்டு போறோம். ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு நாட்டுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. கண்ணை மூடிட்டு எல்லா பிளானும் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வகுப்புல, குறிப்பா நம்ம நாளைக்கு சந்திக்கிறோம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இந்த கண்ட்ரிஸ் மட்டும் இவ்வளோன்றதை பாருங்க. What are all the conditions for group 1, 2, 3, 4, 5 and what are the special advantages for group 5? இத அப்புறம் ஒவ்வொரு திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி கொடுக்கலாம், மைனர்ஸ்க்கு என்ன கொடுக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எப்படி கொடுக்கலாம், இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். குறிப்பா இந்தியாவில் இருந்தபடியே வெளிநாட்டில் இருந்து பாலிசி பெறுவது எப்படி, மெயில் ஆர்டர் பிசினஸை நம்ம பார்க்கலாம். ஆனா பாதி நேரம் நீங்களும் பேச வேண்டும். இந்த 50-50 ஃபார்முலாவை டுடே we will be applying. மற்ற விவரங்கள் வந்து நான் வந்து I will be sharing to you. நாளைக்கு வகுப்புல சொல்லிக் கொடுக்குறேன். வேணும்னா நீங்க if you all ready, I will be sharing the PPT to you. இன்னைக்கே இந்த PPT நான் இப்ப ஷேர் பண்ணிடுறேன். அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள படிச்சிடுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது, படிச்சிடுங்க. சந்தேகம் இருந்ததுனாக்கா குரூப்ல போடுங்க. குறிப்பா நாளைய வகுப்புல நீங்கள் ஒரு ஆர்வத்துடன் பங்கேற்க முடியும். ஸோ என்ஆர்ஐ எஃப்என்ஐஓ ஒரு பிக் மார்க்கெட்டு. நம்ம அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம், தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் அதை ப்ரொசீட் பண்றோம். ஓகேவா? we are nearing the session. ஏன்னா இன்னைக்கு மண்டே, அவங்களுக்கு காலையில மற்ற வேலைகள்லாம் பார்க்க வேண்டி இருக்கும். யாராவது டவுட் இருக்கா, ஏதாவது பேசணுமா, இல்லைன்னா வகுப்பு முடிச்சுக்கிறேன். எனி டவுட்? நோ டவுட். நோ டவுட். ஓகே, we conclude the session today. Tomorrow same time 6 o'clock. இதெல்லாம் என்னென்ன இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 கண்ட்ரிஸ் சொல்றீங்க இல்லைங்க சார், அது வந்து என்னென்ன கண்ட்ரிங்க சார் அதுல அப்ளிகபிள் ஆகும்? குரூப் 5னா என்னென்ன கண்ட்ரிஸ் வரும்? இல்லப்பா, அதெல்லாம் சொல்லாம இருப்போமா? ஓகே. இன்னும் அடுத்த 10வது நிமிஷத்துக்குள்ள இந்த உங்களுக்கு இந்த பிபிடி குரூப்ல போட்டுறேன். நடத்தி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே போட்டுறேன். எல்லாம் மாத்திரம், நாங்க ஸ்டைல மாத்திரம். நீங்க உங்களுக்கு வேண்டிய டவுட் எல்லாம் அதை கிளாரிஃபை பண்ணிட்டு எங்கெல்லாம் புரியலையோ அதை மெசேஜா போடுங்க. நாளை காலையில கேள்வியாகவும் கேளுங்க. ஆனா நாளைக்கு அப்புறம் என்ஆர்ஐ இருக்காது. ஒரு மணி நேரம் தான் கிளாஸ் அது. ஆனா 2 கிளாஸா எடுக்கிறோம். இன்னும் புரிதல் வேணும், தெளிவா இருக்கணுங்கிற ஒரு நல்ல ஆசை தான், எதுவும் கிடையாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வரதராஜன் from திண்டுக்கல் சார். வரதராஜன் from திண்டுக்கல்.
வேற ஒரு வரதராஜனா? சொல்லுங்க. சார் ஒரு டவுட். இப்போ என்ஆர்ஐ அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை அங்கேயே பிறக்குதுன்னா அது எஃப்என்ஐஓ ஸ்டேட்டஸ் சொன்னீங்க. சூப்பர். அதுக்கப்புறம் அந்த என்ஆர்ஐ 2 கப்புள்ஸும் திரும்ப இந்தியா வந்து செட்டில் ஆயிடுறாங்க சரி. குழந்தையோட. ம் இப்ப அந்த குழந்தையோட ஸ்டேட்டஸ் எஃப்என்ஐஓவா என்ஆர்ஐயா இல்ல இந்தியன் சிட்டிசனா? இல்ல இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டுல பிறந்தனால எஃப்என்ஐஓ அவங்க வந்து ஓசிஐ கார்டு வாங்கிக்கலாம். ஓசிஐ கார்டு வாங்கிக்கலாம். நார்மல் இந்தியன் சிட்டிசன் தங்கலாமே, பர்மனண்டா தங்கலாமே. இல்ல அந்த ஓசிஐ இதுலதான் இருக்கணுமா இல்ல நார்மல் இந்தியன் ரெசிடென்ட்டா இருக்க முடியாது சார் நம்மள மாதிரி? விசாரிக்கணும். வெளிநாட்டுல பிறந்தனால நம்ம எஃப்என்ஐஓ கொடுத்துடுறோம். அப்ப இந்திய குடிமகனை வாங்கி இந்திய குடிமகனா மாறணும்னா மாறிக்கலாம். அது உள்ள போகும், டீட்டெயில போகணும். அவ்வளவு டீட்டெயிலா எனக்கு தெரியாது. அது மாத்திக்கலாம். ஏன்னா இந்தியாவில தான் செட்டில் ஆறாங்க, பேரண்ட்ஸ் இந்தியன்ஸ் சொல்லும் போது இந்திய குடிமகனை வாங்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவா ஒரு குடிமகன் தான் இருக்கணும்னு ஏதாவது கண்டிஷன் இருந்ததுனாக்க இன்னொரு குடியுரிமையை விட்டு கொடுக்க வேண்டி வரும். அது உள்ள டீட்டெயிலா நம்ம அவ்வளவு போக வேண்டாம். நமக்கு அவர்களுக்கு பாலிசி கொடுக்க முடியும். ஓகே ஓகே சார். நமக்கு என்ன இவ்வளவு திருப்பி திருப்பி சொல்ற பர்பஸ் என்ன? நீங்க உங்க ஊரை தாண்டி வாங்க, உங்க தெருவை தாண்டி வாங்க, உங்க மாவட்டத்தை தாண்டி வாங்க, உங்க மாநிலத்தை தாண்டி வாங்க, இந்தியாவை தாண்டி வாங்க. உலகம் முழுமையும் உள்ள இந்தியர்களுக்கு பாலிசி கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோம். அந்த கண்டிஷன்ஸ் என்ன கண்டிஷன்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சொல்லுங்க சார். திண்டுக்கல் வரதராஜன் கேட்டதுக்கு சென்னை வரதராஜன் பதில் சொல்றாரு சார். அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு நான் பாலிசி கொடுத்திருக்கிறேன். அவர் இந்தியன் ரூபியில தான் கட்டிக்கிட்டு இருக்கிறார் சார். எம்ப்ளாய்மெண்ட் இன் சென்னை. இல்ல கொடுக்க முடியாதுன்ற கேள்வியே வரல. அவர் கேட்டது குடியுரிமை எல்லாம் மாத்திக்கணுமா, கொஞ்சம் ரொம்ப நிறைய டீட்டெயிலா கேட்கிறாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் எஃப்என்ஐஓக்கு பாலிசி உண்டுன்னு சொல்லிட்டோம், என்ஆர்ஐக்கு பாலிசி உண்டுன்னு சொல்லிட்டோம், இந்தியன் ரெசிடென்ட்டுக்கு பாலிசி உண்டுன்னு சொல்லிட்டோம். நமக்கு தேவை லிமிடெட் பர்பஸ் வந்து பாலிசி தான். ஓகே, இன்னைக்கு என்ஆர்ஐனா என்ன, எஃப்என்ஐஓனா என்ன, என்ஆர்ஓனா என்ன, என்ஆர்இனா என்ன அப்படிங்கறது நம்ம சொல்லியிருக்கோம். பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத சொல்லியிருக்கோம். மற்ற விவரங்களை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்றோம். ஏன்னா அந்த 7 மணின்றது 7 மணி 7:05 முடிச்சாதான் கௌரவம். அவங்களுக்கு காலையில வேலைகள் இருக்கும். ரைட். நன்றி. நன்றி சார்.